ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் தத்துவ ஞானியான ஓஷோவோட வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாம், கவலையில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். இப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஓஷோவோட தத்துவ வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஓஷோ எதையும் துணிவாக சொல்லக்கூடியவர். வாழ்க்கையோட எல்லா அம்சங்களை பற்றியும் தெளிவாக அதே சமயம் உறுதியான கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்காரு. வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்தது. அன்பு இல்லாதவன் வாழ்க்கையில் புன்னகை, உற்சாகம் போன்றவை இருக்காது. வன்முறை என்பது மனிதருக்கு வியாதி, ஆனால் விலங்குகளுக்கு அது அவற்றின் இயல்பு. வன்முறை உள்ள மனம் சண்டையிடாமல் திருப்தி அடையாது, பிறரை துன்புறுத்துவதிலேயே மகிழ்ச்சி காணும். அத்தகைய மனம் எப்போதும் நிரந்தர மகிழ்ச்சி அடைய முடியாது. நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அறிவாற்றல் என்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அறிவார்ந்தவராக இருப்பது போலியானது. இது ஒரு போலித்தனமான புத்திசாலித்தனம். அது உண்மையானதல்ல, ஏனெனில் அது உங்களுடையது அல்ல, அது கடன் வாங்கப்பட்டது. புத்திசாலித்தனம் என்பது உள் உணர்வின் வளர்ச்சி. அறிவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது தியானத்துடன் சம்பந்தப்பட்டது. நீங்கள் ரோஜாவாகவோ அல்லது தாமரையாகவோ அல்லது சாமந்தி பூவாகவோ இருப்பது முக்கியமல்ல, நீங்கள் பூப்பதுதான் முக்கியம். ஒருமுறை உங்கள் விழிப்புணர்வு ஒரு சுடராக மாறியவுடன் அது உங்கள் மனம் உருவாக்கிய சகல அடிமைத்தனங்களையும் எரித்துவிடும். யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை, ஆனால் யாரும் சமமானவர்களும் இல்லை. மக்கள் வெறுமனமே தனித்துவமானவர்கள், ஒப்பிட முடியாதவர்கள். நீங்கள்தான், நான் தான். உங்களை நீங்களே கண்டுபிடியுங்கள். இல்லையெனில் நீங்கள் தங்களை தாங்களே அறியாத மற்றவர்களின் கருத்துக்களை சார்ந்திருக்க வேண்டும். என் உண்மையான நண்பன் யார் என்று கேட்காதீர்கள். நான் யாருக்காவது உண்மையான நண்பனா என்று கேளுங்கள். அதுதான் சரியான கேள்வி. எப்போதும் உங்களை பற்றி கவலைப்படுங்கள். வாழ்க்கையில் முக்கியமான ஒரே விடயம் உங்களை பற்றிய உங்கள் சொந்த கருத்து மட்டுமே. நமது உடலை தவிர உலகில் வேறு எந்த கோவில்களும் இல்லை. உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் நீங்கள் அழகாக மாறுகிறீர்கள். மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது உண்மையான கேள்வி அல்ல. மரணத்திற்கு முன் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் உண்மையான கேள்வி. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்க முடியாது. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீயே யூதாஸ், நீயே இயேசு. உங்கள் நேர்மை, உங்கள் அன்பு, உங்கள் இரக்கம் உங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும், போதனைகள் மற்றும் வேதங்களிலிருந்து அல்ல. எதற்காகவும் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்யாதீர்கள். வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யுங்கள். வாழ்க்கையே இறுதி இலக்கு. வாழ்க்கை மீது கோபப்படாதீர்கள். வாழ்க்கை உங்களை ஏமாற்றவில்லை, நீங்கள்தான் வாழ்க்கை சொல்வதை கேட்கவில்லை. இந்த உலகின் மிகப்பெரிய அச்சம் மற்றவர்களின் கருத்துக்களே. நீங்கள் கூட்டத்திற்கு அஞ்சாத தருணத்திலிருந்து நீங்கள் இனிமேலும் ஒரு செம்மறியாடு இல்லை, நீங்கள் ஒரு சிங்கம் ஆகிறீர்கள். உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய கர்ஜனை எழுகிறது, சுதந்திரத்தின் கர்ஜனை. உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள், அதுவே உங்கள் ஒரே ஆசிரியர். பயம் மனதிலிருந்து வருகிறது,
அன்பு உங்கள் இதயத்திலிருந்து வருகிறது. இதயம் சொல்வதை கேளுங்கள். உங்கள் தலையிலிருந்து வெளியேறி உங்கள் இதயத்திற்குள் நுழையுங்கள். குறைவாக சிந்தியுங்கள், அதிகமாக உணருங்கள். எதிர்பார்ப்புகள் எப்போதும் ஏமாற்றத்திற்கே வழிவகுக்கும். எதிர்பார்ப்புகளே விதைகள் மற்றும் எதிர்பார்ப்பது என்பது விரைவிலோ அல்லது பின்னரோ நீங்கள் அறுவடை செய்ய வேண்டிய பயிராகும். அன்பே தெய்வீகத்தை நோக்கிய முதல் படி, சரணடைதலே இறுதிப்படி, மேலும் 2 படிகளே முழு பயணமும் ஆகும். நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருள் தேவையானது. ஒளியை கண்டுபிடியுங்கள், அது உங்களுக்கு பாதையை காண்பிக்கும். உங்கள் சொந்த ஒளியால் காட்டப்படும் பாதை மட்டுமே சரியான பாதையாகும். யாருடனும் சண்டையிடுவது மிகவும் ஆபத்தானது, ஏனெனில் நீங்கள் உங்கள் எதிரி போல ஆகிவிடுவீர்கள். இது நல்லது, அது கெட்டது என்று சொல்லாதீர்கள். எல்லா பாகுபாடுகளையும் கைவிடுங்கள். எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒப்பீடு என்பது மிகவும் முட்டாள்தனமான அணுகுமுறை, ஏனெனில் ஒவ்வொரு நபரும் தனித்துவமானவர் மற்றும் ஒப்பிட முடியாதவர். இந்த புரிதல் உங்களில் நிலை பெற்றவுடன் பொறாமை மறைந்துவிடும். நெருப்பில் கை வைக்க அஞ்சும் மனிதன் கோபம் என்னும் நெருப்பில் மட்டும் தைரியமாக கை வைக்கிறான். தேடு, கண்டுபிடி, பல தவறுகள் நிகழும், ஆனால் வேறு வழி இல்லை. பயிற்சியும் தவறுகளும் தான் வழி. மெல்ல மெல்ல தவறுகள் குறையும், மேலும் மேலும் தெளிவு பிறக்கும். இடையில் நிறுத்திவிடாதே. வேலையை வெறுத்து செய்பவன் அடிமை, வேலையை விரும்பி செய்பவன் அரசன். இந்த நிமிடம்தான் உண்மை, மற்றவை அனைத்தும் நினைவுகளும் கற்பனையும் தான். உண்மை என்பது வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதல்ல, உள்ளுக்குள் இருக்கும் ஒன்றை உணர்வது. உன்னை தவிர வேறு எவராலும் உன்னை தடுக்க முடியாது. உன் வழியில் நீ குறுக்கே நிற்காதே. எதிலும் குதிப்பதற்கு முன்பு இருமுறை யோசி என்று மற்றவர்கள் கூறுவார்கள். முதலில் குதித்துவிடு, அதன் பின்னர் நீ விரும்புகின்ற அளவு யோசி என்று நான் கூறுகிறேன். சமுதாய மரபுகளுக்கு கட்டுப்படாமல் மனம் போன போக்கில் வாழ்வது ஒன்றுதான் வாழச் சரியான வழி. மற்ற வழிகளெல்லாம் சொதப்பல்கள்தான். ஒரு மலரை நீங்கள் நேசித்தால் அதை பறிக்காதீர்கள், ஏனென்றால் அதை பறித்தால் அது இறந்து போகும். உங்களுடைய நேசமும் முடிவுக்கு வந்துவிடும். எனவே மலரை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அன்பு என்பது உரிமை கொண்டாடுவதல்ல, அங்கீகரிப்பது. மரணம் உங்களை பிறரிடமிருந்து தான் பிரிக்கிறதே தவிர ஒருபோதும் உங்களிடமிருந்து உங்களை அல்ல. உங்களை உங்களிடமிருந்து பிரிக்க எந்த வழியும் இல்லை. ஒரு தடவை உங்களோடு நீங்கள் இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் மரணம் அர்த்தமற்றதாகிவிடும். அப்போது மரணமே இருக்காது, நீங்கள் மரணமற்றவர் ஆகிவிடுவீர்கள். எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்று சொல்லும் நிலைக்கு நீங்கள் ஒருபோதும் வருவதில்லை. ஒவ்வொரு கணமும் புதிய ஆசை உங்களை பற்றி கொள்கிறது. உங்கள் அறிவு கருவூலத்தை திருட ஒருவன் வந்து விடுகிறான். அந்த திருடன் வேறு யாருமல்ல, உங்களிடம் எழும் புதிய ஆசைதான் அந்த கள்வன். எவரை போல இருக்கவும் முயலாதே, எவரையும் பின்பற்றாதே. அப்படி செய்தால் உன் இருப்பு போலியாகும். அது தற்கொலையை விட மோசமானது. நீ நீயாக இரு, அப்போதுதான் நீ ஆதாரபூர்வமானவராக, பொறுப்புள்ளவராக, உண்மையாக இருக்க முடியும். உனக்கென சிறிது நேரம் ஒதுக்கிக்கொள். பிறகு கடைசியில் நீ உண்மையாக அனுபவித்து வாழ்ந்த கணங்கள் அந்த நேரம் மட்டும்தான் என்பதை காண்பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை இனிமேல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.